ஏக்கா என்ன கறி வாங்க வந்திருக்கிற? வேற என்ன சின்ன பொண்ணு, இந்த மட்டன் வாங்கி சாப்பிட்டாதானே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அதான் ஒரு 100 கறி எடுக்கலாம்னு வந்தேன். ஏய் 100 கறி எந்த மூளைக்கு பத்தும்? உன் புருஷன் ஒருத்தனுக்கே பத்தாதா? ஏன் அத்தை கறி வேற மண்டை வாங்கிட்டு வர சொல்லிக்கிறா. மண்டையும் ஒரு நாட்டுக்கோழியும் புடிச்சிருவான்னு சொல்லி இருக்கிறா. இல்லை தெண்டத்துக்கு 1500 ரூபா கொடுத்துருக்குறா. 1 கிலோ மட்டனே 1200 ரூபா. 300 ரூபாய்க்கு எந்த நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு போறதுன்னு தெரியலையே. எம்மா நன்மை கிட்ட 400 ரூபா 500 ரூபாய்க்கு கூட நாட்டுக்கோழி இருக்குது. மண்டை ஒண்ணு 600 ரூபா தாமா. விலை கரெக்டா தான் கொடுத்து விட்டுருக்குறாங்க. மிச்ச காசே இருக்குமே. அப்ப 1000 ரூபா போச்சுன்னா மிச்சம் 300 ரூபா இருக்குமா? ஆமா, மண்டையில மூளை எடுத்து வாங்கலாம். மூளை எடுத்து வாங்கினா வெறும் 300 ரூபா. மூளையோட வாங்கினா 600 ரூபா பாத்துக்க. அப்பனா சரி, மண்டையில இருக்க மூளை கறியில ஒதுக்கிட்டு வெறும் ஓட்டை மட்டும் போட்டு கொடு. எனது ஓட்டை மட்டும் போட்டு கொடுக்கவா? ஏமா அதுல ஒரு கறி இருக்காது, ஒன்னும் இருக்காது பாத்துக்க. யோ சொல்றத மட்டும் செய்ய. சும்மா 200 ரூபாய்க்கு இல்ல, சும்மா ஒரு சின்ன கோழி குஞ்சா புடிச்சுக்க. அது நல்லா சூப் வச்சு குடிச்சுக்கிட்டோம். நான் சொன்னதை மட்டும் செய்ய. என்னமோ நீ சொல்றத செய்யற, எனக்கு என்ன? சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, உங்க அத்தை கறியை கேட்க மாட்டாளா? ஆமா, இவ்வளவு காசு சேர்த்து வச்சு நீ என்ன பண்ண போற? எம்மா எனக்கு ஒரு நகை எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்படி இப்படின்னு சமையலுக்கு வர காசெல்லாம் சேர்த்து வச்சு புடிச்சுக்கிட்டு கிடக்குறேன் பாத்துக்க. சரி சின்ன பொண்ணு, நீ சேர்த்து வச்ச காசுல ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுக்குறியா? வந்துட்டா அடுத்த காசுனா உடனே வந்து டீ கேக்குறது. போறப்ப வாங்கி கொடுக்குறேன் போரு. என்ன மண்டகரி போட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு எடுத்துட்டு போ. இன்னே எனக்கு ஒரு 100 கறி பார்சல் பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏமா 100 கறியா பார்சல் வேற போட்டு வைப்பாங்களா? நின்னு வாங்கினா வாங்கணும்னே கிளம்பு. ஐயே போனா இவ வேற போயிருவாளே, டீ குடிக்க முடியாம போயிரும். பேசாம இவ கூடயே போய் டீயை குடிச்சுட்டு அப்புறம் வந்து வாங்கிக்குவோம். ஏக்கோ டீ சாப்பிடுறதானே? டீ வேணுமா காபி வேணுமா? சின்ன பொண்ணு, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்போ ஒரு லாரி சாணி இருக்கு, திங்கிறியா? டீயா காப்பியா எது கொடுத்தாலும் சரி, மூணையும் ஒண்ணா கொடுத்தா கூட சரி, பூஸ்ட் கூட சொல்லு. ஏதாவது ஒண்ணு வாங்கிக்க. என்னே ஒரு டீ. சின்ன பொண்ணு, அப்படியே 2 பச்சி 2 முட்டை போண்டா 2 வடை சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா போதும், உன்னோட இதுக்கு டீ போதும். நீ சாப்பிடுறதே ஓசி ஞாபகத்துல வச்சுக்க. என்ன வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன மண்டை வெயிட்டாவே இல்ல? இத்த மண்டை வெயிட் இல்லைன்னா ஓ மண்டையை தூக்கி கழட்டி வச்சுக்க. இந்த மண்டையில மூளை இல்லையே. சரிதான், அந்த மண்டையில மூளை இல்ல, ஓ மண்டையிலயும் மூளை இல்ல பாத்துக்க. மூளையெல்லாம் கரைஞ்சு போயிருக்கும்தா, சும்மா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஊர்ல மண்டையில மூளை இல்லாம குடுக்குறாங்க? இந்த போரை கறிக்கறான்ட்ட இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். மண்டைனா கண்ணு காது மூளை எல்லாம் சேர்த்து தானே வரணும். இது ஒன்று என்ன தனி பிறவியா? எத்தே உன் பிறவி இருக்குல்ல, அதே மாதிரிதான் அதுவும் தனி பிறவியா இருக்கும் போல. நீங்க 2 பேரும் ஒரே பிறவி தானே. அது மண்டையிலயும் மூளை இல்ல, ஓ மண்டையிலயும் மூளை இல்ல. அமைதியா இரு, இப்ப போய் நான் கேக்குறேன் இரு. ஏத்தே அவன் கடை எடுத்து வச்சுட்டு அப்பயே போயிட்டான் பாத்துக்க. நீ வேணும்னா நாளைக்கு போய் கேட்டு பாரு, உண்மையை சொல்லுவான். நாளைக்கு ஏதோ சடங்குக்கு போறானாமா. அவன் செஞ்சானா இல்ல இவ செஞ்சாலாம் தெரியல. நான் என்னைக்கு கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. கண்டுபிடிக்கிற அன்னைக்கு உன்னை வெள்ளாசி தள்ளிடுவேனா?